Google Academy வணக்கங்கள். So நம்ம இப்போ சேம் 11th மேத்ஸ்ல 8th சாப்டர் அல்ஜிப்ரா வெக்டர் அல்ஜிப்ரால 12th சம் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி 4th சம்ல இருந்து 11th சம் வரையும் நம்ம YouTube Google Academy சேனல்லையே வீடியோஸ் போட்டுருக்கோம். So அதை செக் பண்ணிக்கங்க. So முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் கரண்ட் சம் கொஞ்சம் ஈஸியா புரிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த கேள்வி என்ன அப்படிங்கறத டயகிராமட்டிக்கா ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு, அதாவது ஒரு நாற்கரம் கொடுத்துருக்காங்க. அந்த நாற்கரத்தில் டயகனல்ஸ் மூலை விட்டங்களை இணைக்கக்கூடிய அந்த மூலை விட்டங்களுடைய மிட் பாயிண்ட்ஸ், ஏசியினுடைய மிட் பாயிண்ட் ஈன்னு எடுத்துக்கிறாங்க, பிடியினுடைய மிட் பாயிண்ட்ஸ் வந்து எஃப்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்த மிட் பாயிண்ட்ஸை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏபி ஏடி பிளஸ் பிசி பிளஸ் சிடி, இந்த ஏபிசிடியை ஆட் பண்ணிக்கிறாங்க. அதை ஆட் பண்ணி இந்த இஎஃப் சப்போஸ் ஏக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும், பி இது பிடிக்கு வந்து ஒரு ஏசிக்கு ஒரு மிட் பாயிண்ட், பிடிக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ற கோடு, அந்த கோடு மாதிரி 4 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஸோ டைரக்டா நம்ம டயக்ராம் பார்த்துருங்க. ஸோ கொஸ்டினா எழுதும்போது அதை ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ கொஸ்டின் என்னன்னா, so ABCD is a quadrilateral. So E and F be the midpoint of AC BD. So AC is midpoint E and BD is midpoint F னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியது என்னன்னா, to prove AB BD சரி AD BC CD, அவங்க இந்த மாதிரி குழப்பற மாதிரி எடுத்துக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் AB BC CD DA தான். ஆனா அவங்க எப்படி போறாங்க, AB plus AD plus BC plus CD, இதோட வேல்யூ 4EF க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? AB வெக்டார், AD வெக்டார், BC வெக்டார், CD வெக்டார். சோ இதெல்லாம் எதுக்கு ப்ரூவ் பண்ணனும்? AB. ஓகேங்களா? இது எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணனும்? 4EF க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணனும். சோ டைரக்ட்டா நம்ம ப்ரூஃப்க்கு போயிடலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்களோ அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏபி வெக்டார் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், ஏபி இதுவரையும் வரதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஏஇ வெக்டார் பிளஸ் இஎஃப் வெக்டார் பிளஸ் எஃப்பி வெக்டார்னு ஆட் பண்றோம். ஏஇ வெக்டார் பிளஸ் இஎஃப் வெக்டார் பிளஸ் எஃப்பி வெக்டார். சார் நீங்க ஏசியினுடைய மிட் பாயிண்ட் ஈன்னு சொல்லிருக்கீங்க, பிடியினுடைய மிட் பாயிண்ட் எஃப்னு சொல்லிருக்கீங்க, எப்படி சார் இப்படி ஒரு கோடு வரும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு கற்பனை தான். சரிங்களா? நம்ம மிட் பாயிண்ட்ங்கற விஷயத்தை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோமே தவிர, அந்த மிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஏபி வெக்டார் நம்ம இப்படி எழுதலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த மிட் பாயிண்ட் வந்து இங்கேயே தான் இருக்கணும், இதோட மிட் பாயிண்ட் இங்கேயே தான் இருக்கணும்ங்கறதெல்லாம் இந்த கண்டிஷன் கிடையாது. அப்படி சப்போஸ் மிட் பாயிண்ட் இருந்து அதை ஜாயின் பண்ற ஒரு லைன் இருந்துச்சுன்னா அந்த லைன் 4 டைம்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா மற்ற லைனை நம்ம ஆட் பண்றதுக்கு, மற்ற சைட்ஸை வந்து நம்ம ஆட் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது மட்டும் தான் ப்ரூஃப். அதை மட்டும் ப்ரூவ் பண்ண போதும். அதுக்கு நாம வரைஞ்சிக்கிட்ட ஒரு கற்பனை படம் தான் இந்த படம். சரிங்களா? இப்படி இருக்கிற மாதிரியே தான் மிட் பாயிண்ட்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் எதுக்குமே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இஎஃப்க்கு கொஞ்சமாவது ஒரு கோடு வர்ற மாதிரி நான் வந்து மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்ப ஏபி வெக்டார் எப்படி எடுத்துக்கிறோம்னு புரியுது. இப்போ ஏடி வெக்டார் எப்படி எழுதலாம், ஏடி வெக்டாரும் சேம் ஏஇ இஎஃப் எஃப்டி, ஏஇ வெக்டார் பிளஸ் இஎஃப் வெக்டார் பிளஸ் எஃப்டி வெக்டார். சேம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே பிசி வெக்டார். நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்னன்னா நம்ம BC வெக்டார் எடுத்துட்டோம் இல்லையா, BC வெக்டார் சொன்னோம், அது BC கிடையாது,
CB வெக்டார். ஓகேங்களா? இங்கேயும் பாருங்க இந்த டைரக்ஷன் போறபடி பார்த்தா DA தான் எடுத்துக்கணும். அவங்க AB வெக்டார் தான் எடுத்துக்க சொல்றாங்க. சேம் அதே மாதிரி BC ன்னு எடுக்க வேணாம், CB ன்னு ஆப்போசிட்ல எடுத்துக்காங்க. ஓகேங்களா? அப்படி எடுத்தாதான் நமக்கு ப்ரூஃப் வருங்கிறதுக்காக அவங்க கொடுத்துக்கிற क्वेश्चन இது. அதுல இருந்து நாம ஆன்சர் கொண்டு வரோம். சோ CB வெக்டார் எப்படி பண்ணலாம்? CE EF FB. So CE vector plus EF vector plus FB vector. So same CD vector எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம்? CD vector equal C, D vector CE EF FD. CE plus EF plus FD vector. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் எடுத்துச்சா? இப்போ இந்த சைடு எல்லாம் ஆட் பண்ண இந்த சைடு ஆட் பண்ணிக்கலாமா? சோ AB வெக்டார் பிளஸ் ஏன் இதெல்லாம் எடுத்தோம்னா அவங்க கொடுத்தத क्वेश्चन, அதனால நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிறோம். AD வெக்டார் பிளஸ் CB வெக்டார் பிளஸ் CD வெக்டார். நாம இத ஃப்ரேம் பண்றது மட்டும் தான் முக்கியமான வேலை. இந்த கரெக்ட்டா படம் போட்டுக்கணும். கரெக்ட்டா எந்த வெக்டார்ஸ் நம்ம ஆட் பண்ணா AB AD CB CD கிடைக்கும்ங்கறத பார்க்கணும். சரிங்களா? இந்த கரெக்ட்டா நம்ம இத போட்டா தான் நம்ம சம்மும் நமக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரும். சோ இதல பாத்தீங்கன்னா 4 EF இருக்கு பாருங்க. 4 EF இருக்கு, 2 AE இருக்கு, 2 FB இருக்கு, 2 FD இருக்கு, 2 CE இருக்கு. சோ அவங்க கொடுத்தத நம்ம எழுதிக்கலாம். 2 AE வெக்டார் பிளஸ் 2 E சம்பந்தப்பட்ட இன்னொரு வெக்டார்னா EF CE வெக்டார். 2 CE வெக்டார் plus next 2 FB vector plus 2 FD vector plus 4 EF vector. சரிங்களா? இங்க என்ன இருக்கோ அதான் நான் எழுதிருக்கேன். AE 2 இருக்கு, CE 2 இருக்கு, FB 2 இருக்கு, FD 2 இருக்கு, EF மட்டும் 4 இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் 0 ன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நமக்கு மிச்சமா இருக்க போறது 4 EF தான் இருக்கு. சோ அவங்க கேட்டதை ப்ரூவ் பண்ணிடலாம். சோ இது எப்படி நம்ம 0 பண்ணலாம் அப்படினா இங்க பாருங்க 2AE minus AE இது CE. சோ AE னுடைய ஆப்போசிட் தான் CE. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? -2AE ன்னு எழுதிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கங்க. AE வெக்டர் எழுதியாச்சு. CE வெக்டர்ங்கிறது AE க்கு ஆப்போசிட்ல வந்து வர டைரக்ஷன். So AE க்கு ஆப்போசிட்னா என்னன்னு போடலாம்? அங்க -2AE அப்படினு மைனஸ் அப்ளை பண்ணலாம். சோ அதே மாதிரியே தான் இங்கேயும் 2FB FB FB அது எதுக்கு ஈக்குவல்? FD க்கு ஈக்குவல் தான். FB யும் DF ம் தான் ஈக்குவல். சோ FD ன்னு இருந்துச்சுனா அது ஆப்போசிட். இது மிட் பாயிண்ட் இருக்கனா நீங்க அந்த நான் சொன்னலையா நம்ம மிட் பாயிண்ட்ங்கற கண்டிஷன் மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொன்னலையா? சோ இது சென்டர் பாயிண்ட்னு அர்த்தம். சார் சின்னதா இருக்கு. எப்படி சார் FB யும் FD எப்படி சார் ஈக்குவல்னு கேட்க கூடாது. அது என்ன பாயிண்ட்? மிட் பாயிண்ட் அவங்களே கொடுத்திருக்காங்க. சோ BF ம் FD யும் ஈக்குவல். BF ம் FD ஈக்குவல். சோ BF இங்க FB இருக்கு. சோ FD ஈக்குவல் ஆனா ஆப்போசிட் சைடுல இருக்கு. சோ இங்க -2FB ன்னு வரும். நல்லா பாத்துங்க. FB ஓட டைரக்ஷன் இங்க, FD ஓட டைரக்ஷன் ஆப்போசிட். ஓகேங்களா? இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனா இது மைனஸ்ல வரும், இது பிளஸ்ல வரும். டைரக்ஷன் படி பார்த்தோம்னா. ஓகேங்களா? அப்ப இத 2FB ன்னு எழுதிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். பிளஸ் 4EF வெக்டார். சோ வழக்கம் போல AE அவுட், FB அவுட். சோ என்ன கிடைச்சிருக்கு? 4EF வெக்டார். So left hand side எடுத்துக்கிறோம், right hand side prove பண்றோம். AB vector plus AD vector plus CB vector plus CD vector equal to 4EF ன்னு prove பண்ணியாச்சு. So hence the proof. நான் பண்ண ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா இங்க BC ன்னு எடுத்துட்டான். சரிங்களா? இவங்க சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? CB தான் கொடுத்திருக்காங்க. So CB ன்னு எடுத்தனாதான் CE plus EF plus FB ன்னு வரும். சோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுல நம்ம 2AE 2CE கேன்சல் ஆயிடும். 2FB 2FD கேன்சல் ஆயிடும். சோ பேலன்ஸ் இருக்குது 4EF தான் இருக்கு. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு
ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம புகழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.